ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விபி ஃபேமிலிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்னா, நேற்றுக்கு நான் போட்ட அந்த ஓன் வாய்ஸ் வீடியோ, அப்புறம் இந்த மே 4 எலெக்ஷன் பற்றி நான் 2 பேசினேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் ஓரளவுக்கு பார்க்குறீங்க. இதில் என்ன ஒரு இதுன்னா, நிறைய கண்டென்ட் ஓன் கண்டென்ட்டாக போடணும். இனி ஓன் கண்டென்ட்டாக போடணும்னு நான் நினைக்கிறேன். அப்போது 2மே பண்ணணும். மேபி அதுவும் பண்ணணும், இதுவும் பண்ணணும். காமெடிஸ் பண்ணணும், ஷார்ட்ஸும் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஓன் கண்டென்ட் போடலான்ட்ருக்கேன். இனிமேல் நான் வரக்கூடிய நாட்களில் நான் எங்கெங்கே போகிறேன், என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது இன்றைக்கி கண்டென்ட் நான் போடலான்ட்ருக்கேன். நீங்கள் அதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நான் மறுபடியும் அதுதான் கேட்குறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணி என்னை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் இந்த சேனலை. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே என்னோடய வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக இதில் ஒவ்வொருத்தரையும் நம்மளை மாதிரி, அதாவது என்னை மாதிரி இருக்கிற இப்போ புதுசாக வர்ற எல்லாம் யூடியூப் ஆரம்பித்து இதில் வருமானம் வருதுன்னு சில பேர் வருவாங்க, கஷ்டத்தில் வருவாங்க. சில அவங்கள நம்ம என்ன சொல்கிறது, அவங்கள நம்ம உற்சாகப்படுத்தி அவங்கள மேலே கொண்டு வரலாம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். என்னோடய கான்செப்ட் அதுதான். ஏன்னா நம்மள மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா? புதுசாக இப்போ தான் ஆரம்பித்து இப்போ நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். ஏன்னா லேத்தில் வேலை செய்கிறவங்களும் சரி, அதிகமாக வேலை எல்லா இடத்துலையும் சரி, ஆனால் அவங்களோட சுறுசுறுப்பு, அவங்களோட திறமைகள், ஏன்னா இந்த யூடியூப்பில், சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் அதில் காமிக்க முடியும். ஏன்னா காமிச்சா அதில் ரீச் ஆகும். எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும். இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, நான் உங்கள்கிட்ட பேசி எனக்கு ரொம்ப நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மறக்காமல் இன்னும் அதிகமாக இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் இல்லையா? அது மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஆசை, ஒரு கனவு. எல்லாத்துக்குமே இந்த என்ன சொல்கிறது, சோஷியல் மீடியா தான், இந்த யூடியூப் தான். அதனால் இந்த யூடியூப்பில் வர்ற நம்மளை மாதிரி எல்லாம் சாதாரண இனி எத்தனை பேர் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இனி வியூஸ் போகாமல், லைக்ஸ் வராமல் நிறைய பேர் சோர்வாக இருந்திருப்பாங்க. நமக்கு வியூஸ் போக மாட்டேங்குது, லைக்ஸ் பண்ண மாட்டேங்குது, நம்ம வீடியோ யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு இருப்பாங்க இல்லைங்களா? எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், நம்ம கஷ்டப்படலாம், நம்ம திறமைகளை அதில் காட்டலாம். நம்ம பெருசாக ஒரு மிகப்பெரிய ஒரு மலையை தூக்கிட்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறதில்ல. நம்மக்கிட்ட இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்தணும். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஓன் கண்டென்ட்டாக போடுங்க, நீங்கள் காமெடி போடுங்க, பட் காமெடியே போடாதீங்க, ஓன் கண்டென்ட்டாக போடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அன்றாட என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத போடுங்க. உங்களுக்கு அது எப்படி இப்போ ஸ்டார்டிங் உங்களுக்கு அப்படி தான் இருக்கணும். ஏன்னா பரவாயில்ல, எனக்கு நான் நேற்று போட்ட 2 வீடியோவிலேயே கம்மியாக தான் போயிருக்கு, கம்மியாக தான் பார்த்துருக்கீங்க. லைக்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இல்லை, ஒன்றும் இல்லை. பட் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா போக 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 தான் நம்ம பிக்கப் ஆகும். எனக்கு நல்லா புரியும். பட் அதே மாதிரி என்ன மாதிரி அதிகமாக இதில் உள்ள வந்திருக்கிற என்னுடைய சப்ஸ்கிரைபர் மறக்காமல் உங்கள் வீடியோஸை போடுங்க. உங்களுக்கு இருக்கிற திறமையை வெளிப்படுத்துங்க. நிறைய போடுங்க. என்ன சொல்கிறது, யாரை பற்றி நினைக்காதீங்க. யாரை பற்றியும் இவங்க பார்ப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க, அவங்க நம்ம சிரிப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எந்த தப்பும் பண்ண போகிறதில்ல. நம்ம திறமையை யூடியூப் காமிக்கிறோம், அவ்வளோதான். மற்றவங்களை சிரிக்க வைக்கிறோம், அவ்வளோதான். வேற ஒரு பெரிய விஷயம் இதில் மேட்ரு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எனக்கே இது புதுசு. ஏன்னா ஓன் கண்டென்ட்னா எனக்கு எதுவும் தெரியாது. ஓன் கண்டென்ட் இப்போ தான் இனி வரப்போகிற இதில் நான் ஓன் கண்டென்ட் தான் போடுவேன். வியூஸ் போகட்டும், பார்க்கலாம். அது எவ்வளோ தான் போகுது, சப்ஸ்கிரைப் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா காமெடி பண்ணுறது ஈஸி. ஆனால் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் உள்ளே வர்றதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே நம்ம போய் உட்காரணும். உட்கார்ந்தா மட்டும்தான் நமக்கு அவங்கள பிடிக்கணும். அவங்கள பிடிச்சா மட்டும்தான் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்ம வீடியோஸு மேலும் மேலும் பார்ப்பாங்க, ஆர்வம் இருக்கும். நம்மளை பிடிக்காமே அவங்க பார்க்க முடியாது இல்லையா? பிடிச்சதுனால தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறீங்க, லைக்ஸ் போடுறீங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய பெரிய யூடியூபர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டில் வீடியோ போட்டால் அவங்களுக்கு லட்சக்கணக்கில் போகும். ஏன்னா அவங்க அனுபவத்தில் இருக்காங்க. நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கோம். பட் உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் ஏதாவது இருந்தால், இதை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்,
எனக்கு மெசேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இது புதுசு. நீங்கள் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. சப்ஸ்கிரைப் இல்லாமல் நான் இல்லை. சப்ஸ்கிரைப் நீங்கள் தான் முக்கியம். உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. சேஃபாக இருங்க. ஒர்க்குக்கு போகும்போது பார்த்து போங்க வாங்க. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன நம்மளை மாதிரி இருக்கிற எல்லா யூடியூபர்களுக்கும் யூடியூப் ஆரம்பித்து இந்த வீடியோஸ் போடாமல் தயங்கிட்டு இருக்கிறேன், வியூஸ் போக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட்டாக இருப்போம். ஓகேங்களா? இனி நான் போகிற கண்டென்ட் ஓன் கண்டென்ட் கண்டிப்பாக பாருங்கள். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் எங்கெங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் கண்டென்ட்டாக போடுறேன். ஓகேங்களா? பாய். தேங்க்யூ.